முடிஞ்சோன்னு பேசணுமா? பேசலாமா? அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஆகஸ்ட் 29, 1947. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 389. இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை விதியை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும்? விதி 368. இந்தியாவை பாரதம் என்று கூறும் விதி அல்லது ஷரத் எது? விதி 1. மாநிலங்கள் சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? எஸ்கே தார் கமிட்டி. இரட்டை குடியுரிமை உள்ள நாடு எது? அமெரிக்கா. இந்திய குடியுரிமை எத்தனை வழிமுறைகளில் பெறலாம்? 5. தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார்? 7. இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் எது? பத்திரிகை. அரசியலமைப்பின் இருதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கரால் கூறப்படும் ஷரத் எது? விதி 32. அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்திருத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். தூக்கு தண்டனை குற்றவாளிக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். நிதி மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் முன்பு யாரிடம் ஒப்புதல் பெற வேண்டும்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தன் ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? துணை குடியரசுத் தலைவர். இருமுறை குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இந்தியாவில் எந்த நெருக்கடி நிலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை? நிதி நெருக்கடி நிலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. வெளிநாட்டுடன் போர் ஏற்படும் போது எந்த விதி நிறுத்தப்படும்? விதி 19. மாநில நெருக்கடி முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? பஞ்சாப். தமிழ்நாட்டில் எத்தனை முறை மாநில நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது? 4 முறை. ஒரு மசோதாவை பண மசோதாவா அல்லது சட்ட மசோதாவா என முடிவு செய்பவர் யார்? சபாநாயகர். இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர்.
இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி எது? விதி 76. மக்களவை கூட்டத்தை ஒத்திவைக்கும் அதிகாரம் படைத்தவர் யார்? சபாநாயகர். குடியரசுத் தலைவராக பதவியேற்ற ஒரே சபாநாயகர் யார்? நீலம் சஞ்சீவி ரெட்டி. மாநிலங்களவையின் தலைவர் யார்? துணை ஜனாதிபதி. ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆளுநர் ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? ஜனாதிபதி. அதிக கிளை நீதிமன்றங்கள் உடைய உயர் நீதிமன்றம் எது? கவுஹாத்தி. குடும்ப நீதிமன்றங்கள் எந்த சட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது? 1984 வருடம் சட்டம். தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? 1950 வருடம் அமைக்கப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பெண் யார்? வி.எஸ். ரமாதேவி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தமிழ்நாட்டில் எங்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? திருச்செந்தூர். திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1950 வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1951 வருடம் நிதிக்குழு அமைக்கப்பட்டது. நிதிக்குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். தேசிய வளர்ச்சி குழு தலைவர் யார்? பிரதமர். மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி மானியத்தை தீர்மானிப்பது எது? நிதிக்குழு. தேசிய மனித உரிமை ஆணைய தலைமையகம் எங்கு உள்ளது? நியூ டெல்லி. இந்திய தலைமை தணிக்கை அதிகாரியை நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி. இந்தியாவில் தனி அரசியல் அமைப்பு சட்டம் கொண்ட மாநிலம் எது? ஜம்மு காஷ்மீர். அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு யாருடையது? காவல்துறை. நில அளவு அடிப்படையில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக திகழ்கிறது? 7வது நாடாக திகழ்கிறது. நமது தேசிய சின்னத்தில் எந்த வார்த்தை பொறிக்கப்பட்டுள்ளது? சத்தியமேவ ஜெயதே. அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் என்பது? உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி எனப்படுபவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். தேங்க்யூ.